ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நானும் நல்லது சொல்வேங்கிற ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வு சில நேரத்தில் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்மளோட உள்ளுணர்வு சொல்றத நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம இது பண்றதுங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி. 1,00,000 படை வீரர்களை கொண்ட இப்ராஹிம் லோடியோட படைகளை வெறும் 12,000 இருக்கிற படைகளை கொண்ட நம்ம பாபர் எப்படி தோக்கடிச்சாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர் அதுக்காக ஒரு 2 பெரிய ஆபத்துகளை அவர் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. பாபர் அந்த இப்ராஹிம் லோடியோட கோட்டை டெல்லியில இருந்து அதை மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடிந்தது. ஆனா அவரோட இலக்கு என்னன்னா மொத்த ஹிந்துஸ்தானையுமே ஃபுல்லாவே அவர் கையாளணும் அப்படிங்கிறது தான் அவரோட இலக்கா இருந்தது. அவரோட நோக்கம் பெண்களை கொல்றது கிடையாது. அவரோட அந்த ஒரு சுயசரிதல்ல கூட அவர் எழுதியிருக்காரு. அது என்னன்னா மாதிரி பெண்களை கொல்றது என்னுடைய நோக்கம் இல்ல, என்னோட நோக்கம் அந்த இடத்த அந்த கோட்டையை நான் கைப்பற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருக்க பெண்களை எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிற ஒரு படை தளபதிகளுக்கும் பாத்தீங்கன்னா அவர் 1,00,000 கொடுத்திருக்காரு. அந்த டைம்ல 1,00,000ங்கிறது அந்த காலகட்டத்துல 1526 அது அந்த காலகட்டத்துல இந்த 1,00,000ங்கிறது மொத்த சென்னையவே விலைக்கு வாங்கிடலாம், மொத்த நாட்டையே விலைக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பணமா பார்க்கப்பட்டிருக்கு. அது தளபதிங்கள்ல இருந்து அங்க சிப்பாய்கள்ல இருந்து எல்லாருக்குமே தங்க நாணயங்கள் கொடுத்து, எல்லா சிப்பாய்கள்ல இருந்து அங்க வேலை செய்யற வேலை ஆட்கள்ல இருந்து எல்லாருக்கும் அந்த நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் கொடுத்திருக்காரு அந்த போர்ல வெற்றி அடைகிறதுக்கு. 1,00,000 படைகள்ல வச்சிருக்கிற இப்ராஹிம் லோடியவே தோக்கடிச்ச இந்த பாபரை நம்ம சதி செஞ்சு கொன்றலான்ற ஒரு திட்டம் தீட்டுறாங்க இந்த அவங்களோட தாயாரு. சோ அதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க பண்றாங்க. பாபர் ஹிந்துஸ்தானுக்குள்ள இப்பதான் முதல்ல வந்திருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையான உணவுகள் உண்றாரு, அவர் சாப்பிடுறாரு. ரெண்டாவது அந்த 2 விசுவாசிங்க, அதாவது சாப்பிட்டுட்டு சொல்றவங்க, இதுல அதாவது சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னா இவர் சாப்பிடலாம் அந்த உணவை அப்படின்ற மாதிரி ஒரு விசுவாசிங்க அவங்க. இப்ப என்னன்னா அவரை ஒரு நாள் உட்காந்து அவர் அந்த உணவை ருசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? பாபர் உட்காந்து ஒரு நாள் அவருக்கு படைக்கப்படுது. அந்த 2 விசுவாசிங்களும் சாப்பிடுறாங்க. 1 hour கழிச்சுதான் இவர் பாபர் சாப்பிடுவாரு. சோ அவங்க சாப்பிட அவங்களுக்கு எதுவும் ஆகல, இது பர்ஃபெக்டா இருக்கனால அவர் உடனே உட்காந்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவர் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் உணவானது அவர் வாயில வச்சு கொஞ்சம் உள்ள விழுங்குறாரு. அதை விழுங்கின கொஞ்ச நேரத்துல அவருக்கு தெரியுது இந்த உணவு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதை சாப்பிடும் போதே அவருக்கு தெரியுது. அது உள்ள போன உடனே ஒரு மாதிரி எரிச்சல் கொடுத்துருச்சு. உடனே அவருக்கு உள்ளுணர்வு, அவரோட உள்ளுணர்வு இதைத்தான் சொல்ல வரும் நண்பர்களே. அந்த இன்ட்யூஷன் அவருக்கு சொல்லுது இது சரியில்லை, இந்த உணவு நம்மளுக்கு பரிமாறப்பட்ட இந்த உணவு சரியில்லைன்னு அவருக்கு புரியுது. அத உடனே என்ன பண்றாருன்னா அந்த உணவை அவர் அப்படியே வச்சுறாரு. கொஞ்சமா வாயில வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு என்ன செய்யறாருன்னா அங்க வளர்க்கப்படுற ஒரு நாய் ஒண்ணு, ஒரு நாய் ஒண்ணு இருக்கு. அந்த நாயை இது பண்ணி கூப்பிட வச்சு அதுக்கு அந்த உணவை கொடுக்க சொல்றாரு. அந்த உணவை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த நாய் துடிதுடிச்சு இறந்து போயிடுது. சோ இந்த ஒரு நேரத்துலதான் பாபர் ஒரு முடிவு பண்றாரு. சித்திரவதை பண்ணி இந்த 3 பேரையும் கொண்டதை பார்த்து அந்த ஊர் மக்கள் இனிமேல் யாருமே வாலாட்ட மாட்டாங்க, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்பாடாகுது. அவங்களோட தாயார் போயிட்டு ஒரு கங்கை நதியில விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்ராஹிம் லோடியோட தம்பி ரொம்ப ஒரு ஆவேசப்படுறாரு. எப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட தாயாரையும் கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ராஜபுத்திர மன்னர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாரு. எப்படின்னா அவங்க அந்த ராஜபுத்திர மன்னர்களுக்குமே பாத்தீங்கன்னா பாபரை பிடிக்கல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அதுவும் அவர்கள் எப்படின்னா பயங்கர வீரத்துல ரொம்ப வெற்றிகரமான படையா இருக்கிறவங்க, ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. அது 1527
அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற வெயில வந்து அவங்களால தாங்கிக்கிறவே முடியல. அவ்வளோ ஒரு மோசமான ஹீட்டு. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இல்லை, ஃபேன் கூட கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அப்படி ஒரு வெயில வந்து அனுபவிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே காபூலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கிளைமேட் வந்து கூலிங்கான கிளைமேட்னா அங்கேயே இருந்தவங்க. அவங்களுக்கு அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து அந்த அந்த படையினர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால இது வந்து இது பண்ண முடியாது, இதுல இருந்து நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு நெகட்டிவாவே வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜர் வர்றாரு, அதாவது வந்து ஜோசியம் சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம பாபர் கிட்ட வந்து வானத்துல வந்து நட்சத்திரம் சரியில்லை, அந்த மாதிரி வந்து அங்க வந்து செவ்வாய் சரியா இல்லை. ஸோ இந்த நேரத்துல வந்து நீங்க மேற்கு திசை நோக்கி வந்து நீங்க போய் படை எடுக்கிறது வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது, அது வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆஸ்ட்ராலஜர் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து அது சரியில்லை, நேரம் சரியில்லை, இப்ப வந்து நீங்க போருக்கு போறது அவ்வளோக்கா நல்லா இருக்காது அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீங்க பேசாம இருங்க, கொஞ்சம் போய் நான் வரேன்னு சொல்லிட்டு படை வீரர்களை நோக்கி பாபர் போறாரு. போயிட்டு அங்க போயிட்டு அவர் வந்து பேசுறாரு அவரோட படை வீரர்கள்ட்ட, நம்ம எப்படி இந்த கோட்டையை வந்து நம்ம கைப்பற்றணும், நம்ம ஒரு சிறு படையா தான் இருந்தாலும் நம்ம எப்படி கைப்பற்றணுமோ அதே மாதிரி நம்ம மொத்த ஹிந்துஸ்தானத்தையும் நம்ம கைப்பற்றணும் பேசுறாரு. பாபர் வந்து சொல்றாரு, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த மொத்த வங்காளத்தையும் நம்ம வந்து கைப்பற்றணும் நம்ம இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த படை தளபதிங்கிட்ட பேசுறாரு. நீங்க என்னடாண்டா வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, நாளைக்கு மறுமையில நம்ம இறைவன் வந்து நம்மகிட்ட கேட்கும் போது உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தனே, நீங்க ஏன் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு நாளைக்கு இறைவன் நம்ம கிட்ட கேட்கும் போது நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எனக்கு வெயில் அடிச்சிச்சு அதனால நான் செய்யலை இந்த விஷயத்த, மழை பெஞ்சிச்சு அதனால நான் செய்யலைன்னு சொல்லுவீங்களா? நீங்க இந்த இதை வந்து நான் கைப்பற்ற வரைக்கும் நான் எவ்வளவு மது பிரியர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த இலக்கை அடையிற வரைக்கும், இந்த இதை லட்சியத்தை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த மதுவை கண்ணால கூட பார்க்க மாட்டேன், அதே மாதிரி வந்து எந்த பெண்களையும் வந்து நான் கையால கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே சபதம், அங்க அவ்வளோ இதுவா உணர்ச்சி பொங்க அவர் வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மது பாட்டில்களையும் அவரோட கையினாலே எடுத்து தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் வந்து உணர்ச்சி பொங்க வந்து இந்த படை தளபதிங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. பாபருடைய இந்த பேச்ச கேட்டுட்டு அங்க இருக்கிற அத்தனை படையினரும் வந்து ரொம்பவே மெய்சிலுத்துட்டாங்க. மெய்சிலுத்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட மன்னரே வந்து இது போதைய இதுல இருந்து மதுவெல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணி இந்த இந்துஸ்தானத்தை வந்து அடையணும்னு வந்து இது பண்ணும்போது நம்ம வந்து ஏன் பண்ண முடியாது, நம்ம எல்லாருமே நம்மளால பண்ண முடியும், நம்ம ராஜா கூட நின்று நம்ம வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மொத்த வங்காளத்தை வந்து நம்ம வந்து கை கொள்ளலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து வந்து இந்த சாம்ராஜ்யத்தை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கோஷம் போடுறாங்க எல்லா படையினரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1527 மார்ச் மாசம் 16 வந்து இவங்க வந்து போர் போட ஆரம்பிக்கிறாங்க கான்வாங்கிற இடத்துல வந்து. ராஜபுத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ராஜபுத்திரர்கள் மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராணா பிரதாப்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வீரத்துல அவ்வளோ பெரிய ஆளு. அவங்க உயிர் போற வரைக்கும் வீரமா வந்து அவங்க வந்து சண்டை போடக்கூடிய அவ்வளோ ஒரு ரொம்ப பலம் மிக்கவர்களா வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க கூட வந்து இவங்க வந்து போர் போடுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாபர் கிட்ட வந்து பயங்கரமான பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் வந்து பயங்கரமா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அதாவது அந்த வெடி மருந்துகளை போட்டு அந்த பீரங்கியில போட்டு பயங்கரமா வந்து அடிச்சு எல்லாத்தையும் வந்து தூள் பண்ற கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம் அந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பீரங்கிகளும் துப்பாக்கிகளையும் வச்சு அவர் வந்து 360 டிகிரி இதுல ஸ்பீட்ல வந்து சுழற்றி வந்து அப்படியே அடிச்சு எல்லாத்தையும் தூள் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காரு நம்ம பாபரோட படைங்க. உஸ்தத் அலி தான் அதோட உஸ்தத் அலியோட தலைமையில அந்த பீரங்கி குண்டுகள் எல்லாம் வந்து அந்த போர் வீரர்கள் மேல பாஞ்சு எல்லாரும் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து அந்த சண்டை வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதுல இருந்த எல்லாருமே இறந்து போறாங்க. அந்த படைகள் ராஜபுத்திர
மன்னரோட எல்லாருமே வீழ்ச்சி அடைஞ்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ராஹிம் லோடியோட தம்பியும் வந்து இறந்து போறாரு அந்த அந்த போர்ல. ஸோ வந்து அது முடிஞ்ச உடனே வந்து நம்மளோட எல்லா படையினர்களும் இந்த காபூல் நகரத்து படைகளும் பாத்தீங்கன்னா கோஷமிட்டு கத்துறாங்க, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாபர் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷப்படுறதுக்கு இது நேரம் கிடையாது, வாங்க போலான்னு சொல்லிட்டு நம்மளோட இலக்கே வந்து மொத்த வங்காளத்தையும் வந்து அடைகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரோட அரண்மனைக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த ஜோசியரை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன ஜோசியரே, நட்சத்திரம் சரியில்லை, வானத்துல வந்து செவ்வாயா இருக்கு, அது இதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் பயத்துல அப்படியே விரைச்சு போய் பாக்குறாரு. ஆனா அவர் வந்து அவரை ஒன்னும் செய்யல. கொஞ்சம் பணங்களை கொடுத்து நீங்க காபூல் நகருக்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அந்த ஜோசியரை. டைம்ல வந்து ஹுமாயூன் அவரோட பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட பாபர் கிட்ட வந்து கேக்குறாரு, எப்படிப்பா நீங்க வந்து இந்த ஊர்ல இருக்கிற வெயிலும் நம்மளுக்கு எதிராக இருந்தது, பாத்தீங்கன்னா நம்ம ஜோசியரும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா சொன்னாரு, அப்படி இருந்தும் நீங்க எப்படிப்பா ஜெயிச்சீங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான். அதுக்குதான் எனக்கு வந்து உள்ளுணர்வு வந்து எனக்கு சொன்னிச்சு, நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட உள்ளுணர்வுனா இங்கிலீஷ்ல வந்து நம்ம இன்ட்யூஷன் சொல்றாங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து உள்ளுணர்வு. நம்ம உள்ளுணர்வை வந்து சில நேரங்கள்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றாங்க. ஸோ வந்து அவர் வந்து அதை தான் சொல்றாரு, எனக்கு வந்து உள்ளுணர்வு வந்து சொன்னிச்சு, நான் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அதான் இதுல இருந்து என்ன தெரியுது நண்பர்களே, நம்மளுக்கு வந்து அந்த உள்ளுணர்வு சில நேரத்துல நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லும், இது தப்பா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லும், இது கரெக்ட், இந்த வழியில நம்ம போவோம், இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லும். ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பாய்.